சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கூடமேட்டில் இன்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூடமேட்டை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து காலை முதல் கொண்டே தற்போது 20க்கும் மேற்பட்ட காளைகளை தற்போது அடக்கி வந்துட்டு இருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற கூடமேடு திடலில் தான் வழக்கமாக ஜல்லிக்கட்டு நடக்கும். ஆனால் காவல்துறை ஏராளமானவர் குவிக்கப்பட்டதால அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. அதே போல தற்போது இங்குள்ள மாரியம்மன் கோவிலில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்க இருக்கிற காளைகள் பார்த்தீங்கன்னாக்கா தற்போது காளைகளுக்கு மாலை போட்டு காளைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து இந்த ஜல்லிக்கட்டு காளைக்காக தற்போது ஜல்லிக்கட்டு வந்துட்டு இருக்காங்க வீரர்கள். குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா காலை முதல் கொண்டு 20க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்துட்டு இருக்காங்க. தற்போது இது குறித்து நம்ம பேசலாம். சார் நீங்க சொல்லுங்க, ஏராளமான காளைகள் கலந்துட்டு இருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க, இதுல எவ்வளவு காளை கலந்துட்டு இருக்காங்க, தடை மீறி நடந்துட்டு இருக்காங்க? நாங்க தடை மீறி 200 காளை விட்டுறோம். ஜல்லிக்கட்டு குளமடை கிராமம் வருஷம் நாங்க தடை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். கூலமடை கிராமம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துவோம். தடை மீறி நடத்துவோம். குறிப்பா இந்த பகுதியில் 30க்கும் மேற்பட்ட காளைகளை தற்போது கிடைக்கிறாங்க. தொடர்ந்து மாலை வரை இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடை மீறி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். தற்போது இந்த கோவிலுக்காக தற்போது இந்த காளைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த காளைகளுக்கு மாலைகள் அணிவித்தும், அதாவது குறிப்பா ஆத்தூர், தம்மம்பட்டி, உளியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கூடமேடு மாரியம்மன் திடலில் தற்போது ஜல்லிக்கட்டுக்காக காளைகள் வரிசையாக நின்று காட்சிகள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பகுதியில் ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தடையை மீறி தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் முழு அளவில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்ப்பதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து யாரும் வராமல் இருந்தாலும் ஆனால் இந்த கிராம மக்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பார்த்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இதுல வெற்றி பெறும் வீரர்களுக்கு இங்க பரிசுகளும் ஏற்பாடுகள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் டிஎஸ்பி தலைமையில பாதுகாப்பு பணியில் இருந்ததால வழக்கமாக நடைபெறும் அந்த திடலில் நடைபெற தற்போது இங்க மாரியம்மன் கோவில் திடலில் தான் இந்த போட்டிகள் தற்போது நடைபெறுகிறது. தற்போது இங்க பூஜைகள் நடத்தப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காக இங்க இருக்கிற காளைகள் தற்போது அவுழ்விடுகிறார்கள். தற்போது இங்க ஜல்லிக்கட்டு வீரர்கள் அடைப்பதற்காக முற்பட்டுக்கிறார்கள். தற்போது இந்த காட்சிகள் நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து இன்று மாலை வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த பகுதியில் நடைபெறுகிறது. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் தமிழ், கூலமேடு.